வட அமெரிக்கால பல்வேறு தமிழ்ச்சங்கங்கள் மரபு கலைகளை எப்போதும் போற்றி பேணி பாதுகாத்து வருகின்றன. மிசோரி தமிழ்ச்சங்கம், மினசோட்டா தமிழ்ச்சங்கம், மிஷிகன் தமிழ்ச்சங்கம் போன்ற 60க்கும் மேற்பட்ட அமைப்புகள். அது மட்டும் இல்லாம வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவையின் ஒரு பகுதி தான் தொழில் முனைவர் மாநாடு நடத்துகிறோம். அது நம்மளுடைய தமிழர்களை தொழில் அதிபர்களாக மாற்றுறது எப்படிங்கிறது இதனுடைய அடிப்படை நோக்கம். எங்களுடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் உள்ள தொழில் முனைவர்களை நம்ம தமிழ்நாட்டில் உள்ள மதுரை கிராமப்புறங்களை சுற்றி உள்ளவங்களோட இணைத்து மதுரையை ஒரு வளர்ச்சி பெற்ற அனைவருக்கும் வணக்கம்ங்க. நாங்கள் வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவை ஃபெட்னா அந்த அமைப்பிலிருந்து அமெரிக்காவிலிருந்து எங்களுடைய செயற்குழு உறுப்பினர்கள் அனைவரும் இந்த தமிழ் டயஸ்பரா டேக்கு இன்றைக்கி வந்திருக்கிறோம். நாங்கள் மெயினாக எங்கள் ஸ்டால் மெயினாக போடுறது என்னென்னா, இந்த வருடம் ஜூலை 3, 4, 5 வட கரோலினா மாநிலத்தில் ராலே நகரில் வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவையின் 38வது பேரவை விழா நடக்கப் போகுது. அதுக்காக இங்கே உள்ள நம்ம மக்கள் எல்லாம் சந்தித்து அவங்களுக்கு அழைப்பு விடுக்கணும்னு நாங்கள் வந்திருக்கிறோம். அதில் முதல் நாள் பார்த்திங்கன்னா ஜூலை 3 பார்த்திங்கன்னா ஃபைட்டன் அப்படிங்கிற ஒரு நாள் ஒரு மாநாடு நடக்கும். அது தொழில் முனைவோர் மாநாடுன்னு சொல்லி ஃபெட்னா இன்டர்நேஷ்னல் தமிழ் ஆண்டர்பிரினர்ஸ் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லிட்டு, அதோட முன்னோட்டமாக எப்பயுமே கடந்த 3 வருடங்களாக ஒவ்வொரு நாட்டிலையும் இந்த பன்னாட்டு தொழில் முனைவோர் மாநாடு நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இந்த வருடம் அது மதுரை சுற்றுப்புறம் உள்ள கிராமங்கள்லையும் உள்ள ஸ்டார்ட் அப் கம்பெனிஸு, புதுசாக பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்கவங்க அவங்களெல்லாம் அழைத்து இந்த மாநாட்டில் கொண்டு வரணும்னு நாங்கள் முயற்சி பண்ணி இதை நடத்துகிறோம். அது பார்த்தீங்கன்னா ஃபைட்டன் குளோபல் தமிழ் ஆண்டர்பிரினர்ஸ் சமிட் அப்படிங்கிற பேரில் மதுரை கோர்ட்யார்ட் மேரியாட்டில் இந்த ஜனவரி 18 வருகின்ற சனிக்கிழமை நடக்குது. அதில் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவிலிருந்து கிட்டத்தட்ட 35 ஆண்டர்பிரினர்ஸ் அவங்கள அழைச்சிட்டு வரோம். இன்வெஸ்டர்ஸ் இவங்களாம் எடுத்துகிட்டு வரோம். அவங்கள மதுரையில் உள்ள ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் இவங்கெல்லாம் கனெக்ட் பண்ணி ஒரு பிஸ்னஸ் மீட்டாக எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுக்கு நோக்கம். எங்களுடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் உள்ள தொழில் முனைவர்களை நம்ம தமிழ்நாட்டில் உள்ள மதுரை கிராமப்புறங்களை சுற்றி உள்ளவங்களோட இணைத்து மதுரையை ஒரு வளர்ச்சி பெற்ற நகராக மாற்ற வேண்டும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நோக்கமாக நாங்கள் வந்திருக்கிறோம். அதற்கு நீங்கள் madurai.fighten.orgங்கிற இணையதளத்தில் போய் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அட்டன் பண்ண முடியும். அவங்களுக்கு பிச்சிங் கான்டெஸ்ட் இதெல்லாம் பண்ணுறோம் நாங்கள். அது ஒரு பெரிய விழாவாக 1 டே ஈவெண்ட்டாக நடக்குது. அதுக்கு கண்டிப்பாக அனைவரும் வரணும்னு பேரவை செயற்குழு சார்பாக நாங்கள் அனைவரும் கேட்டுக்கொள்கிறோம். அயலக தமிழர் நல வாரியம் சார்பாக அங்கே அமெரிக்காவுக்கு வந்திருந்தப்ப இந்த தடவை வந்திருந்தாங்க. நிறைய கம்பெனிஸோட MOU சைன் பண்ணியிருந்தாங்க. அது உண்மைதான். அதெல்லாம் ஒரு பெரிய திட்டங்களை வழிவகுத்து இந்திய தமிழ்நாட்டில் பெரிய லெவலில் தொழில் வளர்ச்சி பெறுகிறதுக்கு உதவும் நாங்கள் நம்புகிறோம். வட அமெரிக்காவில் தான் இந்த பேரவை விழாவை நாங்கள் நடத்துகிறோம். இது எதுக்கு அப்படின்னா, தமிழ் கலை, கலாச்சாரம், பண்பாடு ஆகியவற்றை நமது அடுத்த தலைமுறை, நமது குழந்தைகளுக்கு, எங்களுடைய குழந்தைகள் அங்கே வளர்றாங்க, பிறந்து வளர்ந்து வந்துட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு கடத்துறதுக்கு தான் அதை நாங்கள் நடத்துகிறோம். நான் பாரதி முருகேசன். வட கரோலினா மாகாணத்தில் தான் எங்களோட ஃபெட்னா பேரவை விழா வரும் ஆண்டு நடக்க போகுது. ஜூலை 3, 4, 5. அதோட ஒருங்கிணைப்பாளர் நானும் பாரதி முருகேசன், இன்னொரு ஒருங்கிணைப்பாளர் மீனா இளஞ்செயின் இருக்காங்க. அவங்க சார்பாக உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். தமிழால் இணைந்தோம், தமிழராய் வாழ்வோம். அனைவருக்கும் வணக்கங்க. என் பேர் பாரதி பாண்டி. வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவையின் ஒரு பகுதி தான் தொழில் முனைவர் மாநாடு நடத்துகிறோம். அது நம்மளுடைய தமிழர்களை தொழில் அதிபர்களாக மாற்றுறது எப்படிங்கிறது இதனுடைய அடிப்படை நோக்கம். நம்ம வரக்கூடிய விழாவுக்கு வரக்கூடிய அனைவரையும் இணைத்து இதுக்குன்னு ஒரு நாள் செலவிட்டு நம்ம விழா நடத்துகிறோம். அதில் நம்ம பார்த்தீங்கன்னாக்க நிறைய தொழில் அதிபர்கள், அனுபவம் மிக்கவர்கள் தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்துக்கிறாங்க. அது நம்மளுடைய வளரும் தலைமுறையினருக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதனுடைய முன்னோட்டமாக வரக்கூடிய ஜனவரி 18 மதுரையில் நடத்துகிறோம். அதுக்கு நிறைய தலைவர் விஜய் சொன்னது மாதிரி அனுபவமிக்க தொழிலதிபர்கள், மாணவர்கள், நிறைய பேனல்ஸ்லாம் நடக்குது. ஸோ அனைவரும் அதில் கலந்துக்கிட்டாங்க. நம்முடைய தமிழர்களும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். வட அமெரிக்க தமிழ்ச்சங்களுடைய நோக்கமே தமிழர்களை எப்படி வளர்ப்பது, தமிழை வளர்ப்பது. எல்லாரும் கலந்துக்கிட்டால் அது நம்ம தமிழர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். பயன்பெற வேண்டுகிறோம். நன்றி. நான் கடந்த 2007 எல்லா விழாவுக்கும் சென்றுட்டு இருக்கேங்க. நான் ஒரு குடும்ப விழா தான். என் பிள்ளைங்க எல்லாம் இதுக்கு வரணும்னா முன்னாடி வருவாங்க. ஏன்னா தமிழ்ல பேசி அவங்க கரகாட்டம் அதெல்லாம் பார்த்ததில்ல. நம்மளோட தமிழ் மரபு கலைகள் எல்லாமே ரொம்ப சிறப்பா எடுத்து செல்வோங்க. அதுதான் தமிழர் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. நன்றி, வணக்கம். என்னுடைய பேர் கிங்ஸ்லி சாமுவேல், பேரவையினுடைய மேனாள் செயலாளர். இன்னைக்கு தமிழக முதலமைச்சர் ஒரு 10 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு திட்டத்தை, அருமையான திட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க.
வட அமெரிக்கால பல்வேறு தமிழ்ச்சங்கங்கள் வந்து மரபு கலைகளை எப்போதும் போற்றி பேணி பாதுகாத்து வருகின்றன. மிசோரி தமிழ்ச்சங்கம், மினசோட்டா தமிழ்ச்சங்கம், மிஷிகன் தமிழ்ச்சங்கம் போன்ற 60க்கும் மேற்பட்ட அமைப்புகள். அது மட்டும் இல்லாம பேரவையிலையும் மரபு கலைகளுக்கான தனியான குழு அமைச்சு அதையும் செயல்படுத்திட்டு வராங்க. இன்னைக்கு இந்த அயலக தமிழர் நாள்ல அந்த 10 கோடி ரூபாய் மதிப்புள்ள இந்த திட்டமானது என்னன்னா, ஒரு 100 ஆசிரியர்களை இங்கிருந்து வல்லுநர்களா இருக்கிறவங்கள அமெரிக்காவில் உள்ள மாணவர்களுக்கு பயிற்றுவிப்பதற்கான ஒரு திட்டம். அவங்க என்ன பண்ண போறாங்கன்னா, ஒரு 2 ஆண்டுகள் இங்க இருக்கிற ஆசிரியர்களை ஒவ்வொருவரா அங்க அமெரிக்காவுக்கு அனுப்பி அங்க உள்ள தமிழ் பள்ளி மாணவர்களுக்கும் மற்ற பெரியவர்களுக்கும் வெவ்வேறு மரபு கலைகளை சொல்லி தந்து அவர்களை அங்க வந்து ஒரு நல்ல பயிற்றுனராகவும் வல்லுநராகவும் ஆக்குறது தான் அந்த திட்டம். அதற்காக இந்த 10 கோடி ரூபாய் ஒதுக்கி அதற்கான பயண செலவு, தங்குவிடம், இதற்கான அனைத்து செலவையும் தமிழக அரசு ஏற்கிறது வந்து ஒரு மிகவும் வரவேற்கத்தக்க திட்டம். இங்க இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸ் வந்து அங்க உள்ள ஸ்டூடெண்ட்ஸை டீச் பண்றது தான் அங்க உள்ள எல்லாருமே விரும்பி நாங்க ஆன்லைன் வழியெல்லாம் கத்துக்கிட்டு இருக்க முயற்சி செய்யறோம். ஆனா இப்ப நேரடியா தமிழக முதலமைச்சர் அதை எங்களுக்கு செயல்படுத்தி தருவது வந்து ஒரு வரவேற்கத்தக்க திட்டம். நன்றி.